அது கிறிஷோட அப்பா இருக்கார்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை குடிச்சிட்டு போயிட்டான்ல. இல்லடி, அவரோட அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. யாரு? அதான்டி கிறிஷ் அப்பாவோட அண்ணன் சுப்பிரமணி. அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. இப்ப அவரும் அவர் சம்சாரமும் சென்னை வந்திருக்காங்களா. அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? உன்னை பார்த்து பேசணும்னு கேட்டாங்க. அவங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? அந்த குடும்பத்தோட சகவாசமே வேண்டாம் நான் உதறிட்டு வந்தேன். இப்ப எதுக்கு பின்னாடியே கடத்திட்டு வராங்க? உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. என்கிட்ட எதுக்கு அவங்க பேசணும்? அவங்க பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க செஞ்ச எதுக்குமே பிராயச்சித்தமே இல்ல. முதல்ல எனக்கு பாவம் செஞ்சது நீதான். எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை தலையில கட்டி வச்ச. இன்னும் அந்த பாவம் என்ன துரத்திக்கிட்டு இருக்கு. அம்மா தாயே, கோடி முறை அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நினைச்சு தினம் தினம் வேதனை பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிரு. இப்ப அவங்க தப்பா உணர்ந்து உன்னையும் கிருஷையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன செய்ய சொல்ற? இத்தனை வருஷம் இல்லாம இப்ப என்ன புதுசா அக்கறை வந்துருச்சு. கல்யாணி, உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோம்னு அவங்க மனசுல தோணி இருக்கு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கிருஷையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. அவன் எதிர்காலத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவன் பிறந்தப்ப கூட அவங்க வந்து பார்க்கவே இல்ல. இப்ப மட்டும் என்ன அவங்களுக்கு புதுசா அக்கறை வந்துருச்சு? காலம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கும் கல்யாணி. அவங்களுக்கு இத்தனை வருஷமா குழந்தையே பிறக்கல. உனக்கு செஞ்ச பாவம் தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில கஷ்டம்னு ஒண்ணு வரும்போதுதான் இன்னொருத்தங்களுக்கு பண்ண பாவம்லாம் அவங்களுக்கு தெரியுதுல்ல.